இவ்வளோ பெரிய பேனலை ஒரு வீட்டுக்கு மாட்ட போகிறோன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்த பேனல் வந்து நம்ம வீட்டுக்கு தான் மாட்ட போகிறோம். இந்த பேனலுக்குள்ளே என்ன இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிலோடு இருக்கிறதெல்லாம் சுவிட்சுங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 40 amps MCBன்னு கொடுத்துருக்கோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க டாப்பில். அந்த டிஸ்பிளேல நம்மளுக்கு கன்செப்ஷன் ஆஃப் ஆம்ஸு, ஒவ்வொரு ஃபேஸ்லையும் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே நம்ம 3 ஃபேஸுக்கும் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அந்த கலரில் RYB அப்படிங்கிறக்காக. கீழே பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்சுக்கு பதிலாக சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இபி சப்ளை கட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஜென்செட்டுக்கு சுவிட்ச் ஆயிரும். இந்த சேஞ்ச் ஓவரை ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர், ஒரு டைமரு, ஒரு கான்டாக்டர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மேனுவலாக ஆன் பண்ணுறதுனால ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஹேண்டிலும் நம்மளுக்கு உள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கீழே இன்புட்டில் நம்மளுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. RYBலேயே 2 நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று இபி சப்ளை நம்ம கொடுப்போம், இன்னொன்று வந்து ஜென்செட் சப்ளை கொடுப்போம். இபி கட் ஆகும்போது நம்ம ஜென்செட் ஆன் ஆகும். இபி வந்தோடனே சேஞ்ச் ஓவர் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் பண்ணி இபிக்கு மாற்றிக்கும். அதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் ஓவர்லேருந்து எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பஸ் பார் மூலியமா ஒவ்வொருட சுவிட்சுக்கும் நம்மளுக்கு போகும். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிப்பிங் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஆன் ஆஃப் மட்டும் இருக்கும். இதில் ஆன் அண்ட் ஆஃப் அப்புறம் ட்ரிப் ஆகும். நம்மளுக்கு லோடு வந்து அதிகமாக எடுக்கும்போது 100 amps சுவிட்சுனா 100 ampsக்கு மேலே நம்ம லோடு போகும்போது இந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ட்ரிப் ஆயிருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் எலக்ட்ரிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.